ஏங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல இல்லை. ரஜினிகாந்த் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. என்னுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து எப்படியாவது இமயமலைக்கு போயிடுவேன். காரணம் என்னன்னா, ரசிகர்கள் என்னை பார்க்க என் வீட்டுக்கு வருவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் ரயில் பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, லாரி ஏறி, பஸ்ஸில் ஏறி வருவாங்க. ஒரே நாளில் டிசம்பர் 11 இரவு மட்டும் அவ்வளோ வரும். மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், அரியலூர்னு ரோடே பிளாக் ஆகி ரஜினி வீட்டுக்கு வரும். டிராஃபிக் ஆகும், பிரச்சனையாகும், ஏதாவது ஆயிரும். இதே மாதிரி தான் ஒரு முறை என்னை பார்த்துட்டு போன ரஜினி ரசிகர்கள் ஒரு 3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டு மனசு இதாயிடுச்சு. அன்னையிலிருந்து நான் பிறந்த நாளுக்கு ரசிகர்களை சந்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு வரையும் நான் ரசிகர்களை சந்திக்க மாட்டேன். ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு அறிவிச்சிட்டா போதும். என்ன நடக்கும்? தமிழ்நாடு முழுக்க மெட்ராஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிருவான், டிராஃபிக் ஆயிரும். அப்போ இந்த பொறுப்பு இருக்கு பாருங்க. நாம கூட்டம் கூட்டுறோம், கூட்டா என்ன ஆகுங்கிற பொறுப்பு இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு தொண்டன்கிற வேற, ரசிகன்கிற வேற. ரசிகங்கிறவன் வந்து சாகச மனநிலையில தான் இருப்பான். அவனுக்கு பொறுப்பெல்லாம் அது இருக்காது அவ்வளவா. அப்போ அதை புரிந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு, தயவு செய்து உங்க உயிர், உங்க குடும்பம், உங்க உடைமை, உங்க குழந்தை குட்டியெல்லாம் முக்கியம், அதை விட்டுட்டு என்னை நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்கு.